வணக்கம் and welcome to Chennai Aquarium Imports and Exports Private Limited Company. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு 7 foot tank வந்து ஒரு செகண்ட் ஃப்ளோர்ல வந்து நம்ம எப்படி வந்து டேங்கை எடுத்துட்டு போயிட்டு ஃபிட் பண்ணி அந்த செட்டப் எப்படி பண்றோம்ன்றது தான் பார்க்க போறோம். இதுல என்ன ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்க गाइस இவங்களோட ஸ்டேர்கேஸ்ல வந்து டேங்க்ஸ் வந்து உள்ள போகிறதுக்கான பாசிபிள் இல்ல. ப்ரோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அவங்க டேங்க்லேயே அவங்க வீட்லேயே போய்ட்டு நீங்கள் டேங்க்கை வந்து ரெடி பண்ணிடலாம்ல, பில்ட் பண்ணிடலாம்னு கேட்குறீங்க. புரியுது. பட் ரிமெம்பர், நாங்கள் வீட்டில் வந்து நாங்கள் டிசைன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது ஒரு டேங்கை பில்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்க அங்கே வந்து எங்களுக்கு சில சேலஞ்சஸ் இருக்குது, சில சூழ்நிலைகள் வந்து எங்களுக்கு செட் ஆகணும். இதெல்லாம் செட் ஆகினா மட்டும்தான் நம்ம வந்து ஒரு வீட்டில் வச்சு டேங்கை பில்ட் பண்ண முடியும். ஏன்னா டேங்க் பில்ட் ப்ராசஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாக்க மினிமம் 15 days up to 6 weeks வரைக்கும் ஆகும். டிபெண்ட்ஸ் அப்பான் த சைஸ் ஆஃப் த டேங்க். அதாவது இப்போ 7 feet 8 feetலாம் போனீங்கன்னா க்யூரிங் பீரியடே நாங்கள் வந்து 5 weeks கொடுப்போம். அந்த ப்ராசஸ் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. பட் ஒரு சின்ன டேங்குக்கு பார்த்தீங்கன்னா க்யூரிங் பீரியட் வந்து ஒரு 7 to 10 days கொடுப்போம். ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ்ஸு. ஸோ ரிமெம்பர், அப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து எங்களால் அவங்க வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு டேங்கை வந்து பில்ட் பண்ண முடியல. அப்போ நாங்கள் என்ன டிசைட் பண்ணோம்னா, ஓகே இது வந்து 7 foot இருக்குது, ஹைட்டு 2.5 இருக்குது, வித்து 2 feet இருக்குது, இது எப்படி எடுத்துகிட்டு போகலாம் டிசைட் பண்ண போது தான் எங்களுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க க்ரேன் மூலயமா லிஃப்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே தென் வி டிசைடட். ஆனால் க்ரேன் எடுத்துகிட்டு வந்து சென்னையில் நீங்கள் வந்து செட் பண்ணணும்னு டிசைட் பண்ணிங்கனாக்கா கைஸ் ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரேன் வந்து அந்த ஸ்ட்ரீட்குள்ளே வரணும். செகண்ட் பார்த்தீங்கன்னாக்க மேலே வந்து எலக்ட்ரிக்கல் லைன்ஸ், கேபிள் லைன்ஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கனெக்டாக இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ்லலாம் அதாவது இந்த க்ரேன் எந்த விதத்துலையும் அதை வந்து கட் ஆஃப் பண்ணாமல் அந்த சிஸ்டமை பிரேக் பண்ணாமல் சிஸ்டமை எடுத்துகிட்டு போய் வைக்கணும். மூணாவது என்ன ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, அந்த டேங்க் வந்து நம்ம க்ரேன் மூலயமா லிஃப்ட் பண்ணுறோம்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக லிஃப்ட் பண்ணணும். ஸ்லைட் ஏதாவது ஒரு கேப்போ இல்லை ஒரு சின்ன சேஞ்ச் நடந்துச்சுனாக்க டேங்க் இப்படி இருக்க டேங்க் இப்படி பெண்ட் ஆகிடும். ஸோ இந்த இந்த சேலஞ்சஸும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் விண்டு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி திடீர்னு மழையோ புயலோ அடிக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா டேங்கோட நிலவரம் என்னன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த ப்ராசஸும் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம வந்து க்ரேனை டிசைட் பண்ணிவிட்டு ஸ்ட்ரீட்டை முதல்ல பிளாக் பண்ணணும். அதுக்கு நீங்கள் கவர்மெண்ட் கிட்டலாம் பெர்மிஷன்ஸ் வாங்கணும், போலீஸ் தேவை. ஸோ இந்த சிஸ்டம்லாம் நம்ம பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன டிசைட் சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, க்ரேனை உள்ளே வந்து டேங்கை வந்து பக்காவாக அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ப்ராசஸ் பண்ணணும். அதாவது டேங்கை வந்து பார்சல் பண்ணணும். மேலே லிஃப்ட் பண்ணுறதுக்கு பார்சல்னால் கார்ட்போர்ட் காட்டன் பாக்ஸ் வச்சியான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதை எப்படி வந்து அதை பிளான் பண்ணணுன்னாக்க, க்ரேன் எந்த விதத்துலையும் டேங்கை வந்து உடச்சிடாத அளவுக்கு கீழே நம்ம வந்து சப்போர்ட்டு, ஒரு வுட்டு, அதுக்கப்புறம் இதுக்கிட்ட ஸ்பெஷலாக டிசைன் பண்ண ஒரு வுட்டெல்லாம் ரெடி பண்ணி அதை யூஸ் பண்ணி அதை டைப் பண்ணி நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு ப்ராசஸ் 1 என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, கேபினெட்டை முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா டேங்கை தூக்குறோம், ஏறிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. அங்கே மிகப்பெரிய சேலஞ்ச் என்னென்னா, நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, ஃப்ரண்ட்டில் பால்கனியில் டேங்க் வந்து உள்ளே போக முடியல. ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, அவங்களோட பால்கனிக்கு மேலே வந்து ஒரு ஷீட் மாதிரி இருக்குது. க்ரேன் வந்து லைட்டாக மேலே லிஃப்ட் பண்ணாலும் அந்த ஷீட் உடஞ்சிரும். நிறையா கேபிள் அண்ட் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் இருக்குது. இன்னும் லிஃப்ட் பண்ணால் அந்த லைன்ஸும் கட் ஆஃப் ஆகிடும். இதெல்லாம் மீறி நம்ம கரெக்டாக பால்கனியாண்ட ப்ளேஸ் பண்ணிட்டோம். ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே சேர்ந்து அதை ஒரு ரோப்பில் கட்டி அதை இழுத்து எடுத்துகிட்டு வந்து வைக்கிறக்குள்ளேயும் காய்ஸ் போதுன்னு ஆயிடுச்சு. பட் ரிமெம்பர், இது ஒன்றும் பெரிய ரொம்ப டஃப்பான ப்ராசஸ்லாம் இல்லை. இட் இஸ் ஜஸ்ட் அ பீஸ் ஆஃப் கேக். என்ன அங்கே ஒரு பிரச்சனைனாக்க, டேங்க் வந்து நான் சொன்ன மாதிரி பால்கனிக்குள்ளே போக முடியாத ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும் போக முடிஞ்சிச்சுன்னா இது ரொம்ப ஒரு சாதாரண ஒரு வேலை. ஸோ நான் ஏன் இவ்வளோ பெருசாக இந்த ப்ராசஸை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, ஒரு ஒர்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பேக்கில் எவ்வளோ பிளானிங் இருக்குது, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது, எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணுறோம், டீம் எப்படி பிளான் பண்ணுறோம், யார் கவர்மெண்ட் சப்போர்ட் வேணும் நமக்கு. அது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க பிரேக்கேஜ் இருக்கக்கூடாது. பிரேக்கேஜ் இருந்துச்சுனாக்க எங்களுக்கும் லாஸு. அதுக்கப்புறம் வந்து சுத்தமாக வந்து டேங்கை வந்து ப்ராசஸ் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரி பண்ண முடியாத டெட்லைன், அதாவது டைம் லைனில் வந்து நம்ம போக முடியாத சுச்சுவேஷன்லாம் வந்துடும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கிறதுனால அதெல்லாம் மீறி டேங்க் எடுத்துகிட்டு போயிட்டு
ப்ளேஸ் பண்ணிட்டோம். த கஸ்டமர் இஸ் ஸோ ஹாப்பி. அது இல்லாமல் டேங்கை பார்த்தீங்கன்னாக்க ராக்கு, சாண்டு, வுட்டு, பிளான்ட்ஸு அப்படின்னு பிளான் பண்ணிட்டோம். இது ஒரு சீ-த்ரூ டேங்க், அதாவது டபுள் சைடு வியூ இருக்கும். அதனால் இதில் என்ன ஃபிஷ்ஷஸ் நாங்கள் பிளான் பண்ணலாம் டிசைட் பண்ணிங்கனாக்கா டிஸ்கஸ் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஹோல் ப்ராசஸுமே சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இது வந்து கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒரு ப்ராசஸ். பட் இம்ப்ளிமெண்டேஷன் இஸ் வெரி ஈஸி ஃபார் அஸ் பீயிங் அ ப்ரொஃபஷ்னல் கம்பெனி. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தீங்கன்னா 11th ஃப்ளோரில் 11 ஃபீட் டேங்க்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று போய்கிட்டு இருக்கேன். நான் நிறைய வீடியோஸில் சொல்லிக்கிட்டே இருப்பேன். 1 lakh வால்யூம் லிட்டர்ஸ் வந்து ஆஃப் ஒரு டேங்க்கை வந்து பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் தட் வில் டேக் மந்த்ஸ் டு கம்ப்ளீட். ஒன்ஸ் அந்த ப்ராசஸை கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு யூடியூப்பில் வீடியோ போடுறோம். உங்களுக்கு இந்த மாதிரி டேங்க்ஸு, இந்த மாதிரி சிஸ்டம், ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம், கேபினெட், லைட்டிங் இதெல்லாம் வேணும் டிசைட் பண்ணிங்கன்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது சென்னை அக்வேரியம் இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி. நம்பரை வந்து உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் கொடுத்துட்றேன். அந்த நம்பரை கால் பண்ணி உங்கள் ஆர்டர்ஸ் நீங்கள் ப்ளேஸ் பண்ணலாம். கைஸ் ரிமெம்பர், we do tanks and cabinets across India. நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்கு பட்ஜெட் ஒரு ப்ராப்ளமே இல்லைனாக்கா we can come and we can deliver the whole system. ஸோ கைஸ், இதுதான் வந்து இந்த ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது நிறைய கொஸ்டின்ஸு, கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கால் பண்ணி எங்ககிட்ட பேசலாம். See you in another video. Until then, it's bye from Francis. Thank you.